முன்னொரு காலத்தில் காசி அரசனான பீமதேவனுக்கு 3 மகள்கள் இருந்தனர். அம்பை, அம்பிகா, அம்பாலிகா. அம்பைய வீர பெண்மணியா ரொம்ப தைரியமான போர் தெய்வமான குற்றவைக்கு நிகரா நினைச்சு வளர்த்தாரு. 2வது மகளான அம்பிகாவை மகாலட்சுமியாக நினைத்து வளர்த்தார். 3வது மகளான அம்பாலிகாவை கலைமகளான சரஸ்வதியின் உருவமான நினைச்சு வளர்த்தார். இப்படிப்பட்ட 3 மகள்களும் வளர்ந்து பருவ வயதுக்கு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் அம்பைக்கும் சௌபல நாட்டு மன்னனான சால்வனுக்கும் காதல் ஏற்படுகிறது. காதல்லாம் ஒருத்தர் பார்த்து கொள்ளாத காதல். 2 பேரின் பெருமை பற்றியும் ஊர் மக்கள் அதிகமாக பேசியதனால் அவர்களுக்குள் காதல் ஏற்படுகிறது. ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டதே கிடையாது. ஆனால் சால்கோ மன்னன் அடிக்கடி அம்பைக்கு தூது அனுப்புவார். மேலும் பல பரிசு பொருட்களும் அனுப்புவார். அந்த பரிசு பொருட்கள் அனைத்தையும் அம்பை மிகவும் பத்திரமாக வைத்திருந்தார். இந்த சூழ்நிலையில் காசி அரசனான பீமதேவன் 3 மகள்களுக்கும் சுயம்வரம் ஏற்பாடு செய்கிறார். பல நாட்டு மன்னர்களுக்கு அழைப்பு விடுவிக்கிறார். சால்ப அரசுக்கும் அந்த அழைப்பு போய் சேருகிறது. எல்லா நாட்டு அரசர்களுக்கும் அழைப்பு போனது. ஆனால் இருப்பதிலேயே பெரிய நாடாகவும் படைபலம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடாகவும் இருந்த அஸ்தினாபுரத்துக்கு மட்டும் அழைப்பு போகவில்லை. அதற்கு காரணம் விசித்திர வீரியன். விசித்திர வீரியனுக்கு தான் பெண் தேடிக் கொண்டிருந்தார்கள். பிறப்பிலிருந்தே உடல்நல குறைவால் இருந்த விசித்திர வீரியனுக்கு பெண் கொடுப்பதற்கு காசிராஜனுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது. அதனால் தான் அஸ்தினாபுரத்திற்கு அழைப்பு விடுவிக்காமல் இருந்தார்கள். இதனால் விசித்திர வீரியனின் தாயான சத்தியவதிக்கு ரொம்ப கோபம் ஏற்பட்டது. ஒரு பக்கம் காசிராஜன் ஆன பீமதேவன் தன்னுடைய மகள்களுக்கு சுயம்வரம் ஏற்பாடு மிக சிறப்பாக செய்து கொண்டிருந்தார். அந்த 3 மகள்களும் தங்களை மிக அழகாக அலங்காரம் செய்து கொண்டிருந்தார்கள். சுயம்வரம் நாளன்று அந்த மண்டபமே பல நாட்டு மன்னர்களால் நிரம்பியிருந்தது. அந்த இடத்திலேயே கூடுதல் அழகாக இருந்தது அம்பைதான். ஏன்னா தன்னுடைய காதலனான சால்வ மன்னனை கரப்பிடிக்க போறாங்க. முதல் நாளே சால்வன் தன்னுடைய காதலியான அம்பைக்கு தாளம்பூவை தூது அனுப்பியிருந்தார். அந்த தாளம்பூவை தான் அம்பை மாலையாக தொடுத்து அதை கையில் வைத்திருந்தார். எப்படியாவது சால்வ மன்னனுடைய கழுத்தில் போட வேண்டும் என்று ரொம்ப ஆவலோடு காத்து கொண்டிருந்தார். இது ஒரு புறம் இருக்க, அஸ்தினாபுரத்தில் சத்தியவதிக்கு பயங்கர கோபமாயிருந்தது. ஏன்னா காசி அரசன் தனக்கு அழைப்பு விடுவிக்கவில்லை. விசித்திர வீரியனுக்கு பெண் கொடுக்க விருப்பமில்லை என்றால் வேறு எந்த நாட்டு மன்னன் பெண் கொடுப்பாங்க? அப்படின்னா விசித்திர வீரியனுக்கு திருமணம் நடக்கவில்லை என்றால் இந்த நாட்டை ஆள்வதற்கு வாரிசு இல்லாமல் போய்விடுமே என்று கோபத்துடன் இருந்தார். அதே கோபத்துடன் சத்தியவதி பீஷ்மரை கூப்பிட்டு சொல்கிறார், நீ இப்போவே காசி நாட்டுக்கு போ. பீமதேவன் நடத்தி கொண்டிருக்கிற மண்டபத்திற்குள் போய் அவருடைய 3 மகள்களையும் கடத்தி கொண்டு அஸ்தினாபுரம் வந்து சேர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பீஷ்மருக்கு இதில் துளி அளவும் விருப்பமில்லை. ஆனால் சத்தியவதியுடைய பேச்சு மீற முடியாமல் பீஷ்மர் தன்னுடன் சில படை வீரர்களை கூட்டிக் கொண்டு காசி நாட்டுக்கு செல்கிறார். அங்கு சுயம்வர மண்டபத்திற்குள் அதிரடியாக நுழைகிறார். பல நாட்டு மன்னர்கள் வழிவிட்டு விடுகிறார்கள். ஏனென்றால் பீஷ்மரை எதிர்க்கும் அளவிற்கு தைரியம் உள்ள மன்னன் அங்கு யாரும் இல்லை. பீஷ்மர் காசி அரசரிடம் சொல்கிறார், பீமதேவா, உன்னுடைய 3 மகள்களையும் நான் என்னுடைய நாடான அஸ்தினாபுரத்துக்கு கூட்டிட்டு போய் என்னுடைய சகோதரனான விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அம்பைக்கு கடும் கோபம் வந்தது. அருகில் இருந்த வாளை எடுத்து பீஷ்மரின் படை வீரர் ஒருவரின் தலையை அப்படியே வெட்டிட்டாங்க. இதை பார்த்து பீஷ்மருக்கு வியப்பு. ஏனென்றால் எந்த பெண்மணியையும் இவ்வளவு வீரத்துடன் அவர் பார்த்ததே கிடையாது. 3 பெண்களையும் பீஷ்மர் பலவந்தமாக இழுத்து கொண்டு தேரில் செல்கிறார். யாருமே எதிர்க்கவில்லை. ஆனால் சால்வன் மட்டும் பீஷ்மரை எதிர்த்து நிற்கிறார். ஏனென்றால் தன்னுடைய காதலி அந்த தேரில் இருப்பதனால். அம்பை ரொம்ப நம்பினாங்க. பீஷ்மரை தோற்கடித்து விட்டு சால்வன் எப்படியும் தன்னை கரம் பிடித்து விடுவான் அப்படின்னு முழுசா நம்பினாங்க. ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் பீஷ்மரிடம் சால்வ மன்னனால் போட்டி போட முடியவில்லை. தோற்று போய்விட்டார். பீஷ்மர் அந்த 3 பெண்களையும் அனல் பறக்க புயல் வேகத்தில் தன்னுடைய தேரில் கூட்டிட்டு போறாரு. காசி நகரத்திலிருந்து அஸ்தினாபுரத்திற்கு செல்வதற்கு ஒரு நதியை கடக்க வேண்டும். அப்ப அந்த 3 பெண்மணிகளையும் ஒரு படகில் ஏற்றுகிறார் பீஷ்மர். அந்த 3 பெண்களும் அதிர்ச்சியில் இருந்து இன்னும் மீளவே இல்லை. சுயம்பர மண்டபத்தில் திருமண கோலத்தில் இருந்த பெண்களை இப்படி பலவந்தமாக இழுத்து கொண்டு வருகிறாரே, இதை எதிர்க்க யாருமே இல்லையா? நம்முடைய நிலைமை என்னாக போகிறது? எங்கே போறோம்? நம்முடைய வாழ்க்கை இனிமேல் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பல எண்ணங்களோடு அந்த படகில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அஸ்தினாபுரத்தை நெருங்கியாச்சு. அந்த படகிலிருந்து 3 பெண்மணிகளும் கீழே இறங்குகிறார்கள். அப்ப அம்பை பீஷ்மரை பார்த்து தைரியமா சொல்றாங்க, பீஷ்மரே, நான் சால்வ மன்னனை தான் நேசிக்கிறேன். அவரும் என்னை விரும்புகிறார். நான் அவரைத்தான் திருமணம் செய்து கொள்வேன்.
உங்களுடைய சகோதரனான விசித்திர வீரியனை என்னால் திருமணம் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு தைரியமா சொல்றாங்க. இதை கேட்கவும் பீஷ்மர் ஒரு நொடி கூட யோசிக்காம, நீ சௌபல நாட்டுக்கே போ, நீ சால்வ மன்னனையே திருமணம் செய்து கொள் அப்படின்னு வெகு சிறப்பாக பல மரியாதைகளோடு அனுப்பி வைக்கிறார். அம்பை போனதா அம்பிகா ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க. நீயாவது சந்தோஷமாயிரு அப்படின்னு வழி அனுப்பி வைக்கிறார். அஸ்தினாபுரத்திலிருந்து சௌபல நாட்டிற்கு அம்பை படகுல போய்கிட்டு இருக்காங்க. பல சிந்தனைகள் அவங்க மனசுல ஓடுது. சௌபல நாட்டிற்குள் நுழைந்தவுடன் எப்படியாவது சால்வனை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு கற்பனையோட போறாங்க. ஆனா அங்கதான் பேரதிர்ச்சி காத்திருந்தது. சால்வனின் அரண்மனைக்குள்ள போறாங்க. சால்வன் அம்பையை பார்த்த அடுத்த நொடி சொன்ன வார்த்தை, அஸ்தினாபுரத்து அரசியே வருக வருக அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்கவும் அம்பைக்கு தேரதிர்ச்சி, இழையே விழுந்தது மாதிரி இருந்தது. அம்பை எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, நான் பீஷ்மரின் அரண்மனைக்குள் நுழையவே இல்லை, உங்களை திருமணம் பண்ணிக்க போறேன், உங்களை தான் காதலிக்கிறேன்னு சொன்ன அடுத்த நொடி பீஷ்மர் என்ன அங்க இருந்து கிளம்ப சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு சால்வ மன்னன் என்ன சொன்னார் தெரியுமா? சுயம்பரம் மண்டபத்திலிருந்து வள்ளுக்கட்டாயமா பீஷ்மர் உன்னை இழுத்துட்டு போனாரு. அத்தனை நாட்டு மன்னர்களும் உன்னை பார்த்தாங்க, ஆனா யாருமே எதிர்க்கவில்லை, நான் மட்டும்தான் எதிர்த்து நின்னேன். அதனால எல்லோரும் என்ன பெரிய வீரனா நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நீ அஸ்தினாபுரத்து அரசியா திரும்ப வந்திருக்க, உன்னை நான் என்னுடைய மனைவியா ஏற்றுக்கொண்டா எல்லோரும் என்ன ரொம்ப தப்பா நினைப்பாங்க, அது எனக்கு பெரிய அவமானம். அதனால நீ திரும்ப அஸ்தினாபுரத்துக்கே போயிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாரு. இப்ப அம்பைக்கு என்ன செய்யணும் தெரியல. அஸ்தினாபுரத்திற்கு போக மனமில்லை. அதனால தன்னுடைய பிறந்த வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு காசி நாட்டுக்கு போறாங்க. அங்கு தன்னுடைய தந்தை பீமதேவனை பாக்குறாங்க. அவர் அம்பையை ஏத்துக்க மறுத்து விட்டார். நீ என்னுடைய மகள்தான், ஆனால் நீ அஸ்தினாபுரத்தினுடைய அரசி. உன்னை நான் என்னுடைய அரண்மனையில் வச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா பீஷ்மர் படையெடுத்து வருவாரு. அவ்வளவு பெரிய படைபலம் எனக்கு கிடையாது. இதனால் நாட்டு மக்கள் எல்லோரும் பாதிப்படைவார்கள். அதனால தயவு செஞ்சு நீ அஸ்தினாபுரத்துக்கே போயிரு அப்படின்னு காசிராஜனும் அனுப்பி வச்சிட்டாரு. இப்ப அம்பை ரொம்பவே நொந்து போயிட்டாங்க. எந்த தவறும் செய்யாமல் தன்னுடைய இளமை, தன்னுடைய அழகான வாழ்க்கை, தன்னுடைய கற்பனை, காதல் எல்லாம் ஒரே நொடியில அழிஞ்சு போயிடுச்சு. என்ன செய்யணும் தெரியல. அஸ்தினாபுரத்துக்கே மறுபடியும் போறாங்க. பீஷ்மரை பாக்குறாங்க. பீஷ்மர், உன்னாலதான் என்னுடைய வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. சௌபல நாட்டு மன்னன் என்னை ஏத்துக்கல, என்னுடைய தந்தையும் என்னை அனுப்பி வச்சிட்டாரு, அதனால நீதான் என்ன திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பீஷ்மர் தான் பிரம்மச்சாரிய விரதத்தில் இருக்கிறார் இல்லையா, அதனால அவரு மறுப்பு தெரிவித்து விட்டார். இப்ப அம்பைக்கு கடும் கோபம். அந்த இடத்துல வச்சு சொல்றாங்க, நீ பராக்கிரமசாலியா இருக்கலாம், பல படை வீரர்களோடு இருக்கலாம், ஆனா உன்னுடைய அழிவு என் கையால் தான் அப்படின்னு சொல்லிட்டு சபதத்தோடு காட்டுக்கு தவம் பண்ண போயிட்டாங்க. ஒற்றை கால் கட்டை விரலில் நின்று கடுமையா தவம் இருக்காங்க முருகப்பெருமானை நோக்கி. அம்பையின் தவத்தை ஏற்றுக்கொண்ட முருகப்பெருமான் அந்த இடத்தில் காட்சி கொடுத்து அம்பை கிட்ட ஒரு மலர் மாலையை கொடுக்கிறார். அந்த மலர் வானுலகத்தில் பூக்கிற ஒரு மலர், என்னைக்குமே வாடாது. இந்த மலர் மாலையை எந்த மன்னர் வாங்குகிறாரோ அந்த மன்னரால மட்டும்தான் பீஷ்மருக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. பீஷ்மரை அழிப்பதுதான் அம்பையோட சபதமே. உடனே அந்த மலர் மாலையை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாடா போறாங்க. எந்த நாட்டு மன்னருமே அந்த மலர் மாலையை வாங்கிக்க தயாராவே இல்லை. ஏன்னா பீஷ்மருடைய பலத்தை பற்றி எல்லோருக்குமே தெரியும். அம்பை ஓராண்டு ஈராண்டு கிடையாது, 6 வருடங்கள் அலைந்து பார்த்துட்டாங்க. யாருமே அந்த மலர் மாலைய வாங்கிக்கவே இல்லை. கடைசியில் அம்பை எங்க போனாங்க தெரியுமா? பாஞ்சால நாட்டுக்கு போய் துருபத மன்னன் கிட்ட சொல்றாங்க, எப்படியாவது இந்த மாலையை வாங்கிக்கோங்க, பீஷ்மரை எதிர்த்து போராடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் துருபத மன்னனும் என்னால பீஷ்மரை எதிர்க்க முடியாது அப்படின்னு அந்த மாலைய வாங்கிக்கல. அம்பை ரொம்ப மனநொந்து போயிட்டாங்க. அந்த மாலையை அப்படியே துருபத மன்னனின் அரண்மனையில் போட்டுவிட்டு அங்கிருந்து மறுபடியும் காட்டுக்கு தவம் பண்ண போயிட்டாங்க. துருபத மன்னனுக்கு ஒரே பயம், இந்த மாலை அணிவிக்கிறவன் தானே பீஷ்மரை அழிக்க முடியும் சொல்லி அந்த மாலையை ரொம்ப பத்திரமா பாதுகாத்துட்டு வந்தாரு. இந்த பக்கம் காட்டுக்கு போன அம்பை சிவபெருமான நோக்கி கடுமையா தவம் இருக்காங்க. சிவபெருமானும் அம்பைக்கு காட்சி கொடுக்கிறார். பெண்ணே, உன்னால இந்த பிறவியில பீஷ்மரை எதிர்த்து போராட முடியாது, அதற்கான வலிமையும் உனக்கு கிடையாது. மறுபிறவி எடு, உனக்கு வலிமை இருக்கும். நீ ஆனா உருவம் எடுத்து பீஷ்மரை பழி வாங்குவ. கண்டிப்பா உன் கையால தான் பீஷ்மருக்கு மரணம்.
சொல்லிட்டு சிவபெருமான் அந்த இடத்திலிருந்து மறைந்து விட்டார். இதை கேட்கவும் அம்பைக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா சிவபெருமானே சொல்லிட்டாரு பீஷ்மரின் அழிவு அம்பை கையால் தான் என்று. ஆனால் இதுக்காக மறுபிறவி வர காத்திருக்கணுமே, உடனே நம்ம மறுபிறவி எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சு ஒரு சிதையை ஏற்பாடு செய்து அதில் தற்கொலை பண்ணிக்கிட்டு உயிரை விட்டுட்டாங்க. பாஞ்சால நாட்டு மன்னனான துருபதனுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்தது. அதனால அவர் காட்டுக்கு போய் சிவபெருமான நோக்கி கடுமையா தவம் இருக்கிறார். அந்த நேரத்தில் அவருடைய மனைவி அரண்மனையில் இருக்கக்கூடிய பூஜை அறையிலேயே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் சிவபெருமான் தனித்தனியா காட்சி கொடுத்தார். சிவபெருமான் சொல்றாரு, பீஷ்மரை கொல்லக்கூடிய வலிமை மிகுந்த குழந்தை தான் உங்களுக்கு பிறக்கும். தொடக்கத்தில் பெண்ணாக இருந்தாலும் அந்த குழந்தை ஆணாக மாறும் அப்படின்னு வரம் கொடுத்தாரு. இப்ப காட்டுல தவம் முடிச்சுட்டு துருபத மன்னன் அரண்மனைக்கு வர்றாரு. அவருடைய மனைவி ரொம்ப கவலையோட வரவேற்கிறாங்க. சிவன் அருளால பிறக்க போற இந்த குழந்தைய எப்படி வளர்க்கிறது? பெண்ணாவா ஆணாவா? பெண் குழந்தையா சமூகத்தில் அறிமுகப்படுத்தி விட்டார். பிற்காலத்தில் அந்த குழந்தை ஆணாக மாறும்போது அந்த குழந்தையை எல்லோரும் கேலி செய்ய மாட்டாங்களா? இதுல இன்னொரு சிக்கல் என்னவென்றால், குழந்தை எந்த வயதில் ஆணாக மாறும் என்ற விஷயத்தை சிவபெருமான் சொல்லலையே. அப்படிங்கிற சிந்தனையிலேயே 2 பேரும் இருந்தாங்க. அடுத்த 10 மாதத்தில் துருபதனின் மனைவி ஒரு பெண் குழந்தையை ஈன்றெடுத்தார். அந்த குழந்தை பெண் என்பது துருபதனுக்கும் அவருடைய மனைவிக்கும் மட்டும்தான் தெரியும். பணிப்பெண்களை கூட பக்கத்துல வச்சுக்கல. அந்த குழந்தைக்கு நீராட்டுவதிலிருந்து எல்லா வேலைகளையும் அவங்களே கவனமா பாத்துக்கிட்டாங்க. அந்த குழந்தைக்கு ஆண் உடை தான் உடுத்தினாங்க. சிகண்டனின்னு பெயர் சூட்டினாங்க. எல்லார்கிட்டையும் அவங்களுக்கு பிறந்தது ஆண் குழந்தை அப்படின்னு தெரியப்படுத்தினாங்க. சிகண்டனிய ரொம்ப கவனமா வளர்த்து வந்தாங்க. ஒரு ஆணுக்குரிய அத்தனை திறமைகளையும் சகல வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து வளர்த்து வந்தாங்க. இப்ப சிகண்டனைக்கு பருவ வயது வருது. அந்த சமயத்தில் ரண்யவர்மருடைய புதல்விக்கு சிகண்டனி மேல காதல் ஏற்படுது. சிகண்டனியை தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு அடம் பிடிச்சாங்க. இப்ப என்ன செய்யன்னு துருபத மன்னனுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஏனென்றால் ரண்யவர்மரை பகச்சிக்க முடியாது. அவருடைய படைபலம் அதிகம். ரகசியத்தை வெளியிடவும் முடியாது. அது ரொம்பவே அவமானமா போயிடும். இப்ப துருபத மன்னன் சிகண்டனிய கூப்பிட்டு சொல்றாரு, நீ ரண்யவர்மருடைய மகளையே திருமணம் செஞ்சுக்கோ. 6 மாத காலம் சிவபெருமானுக்கு விரதம் என்று சொல்லி அவளை உன்னை நெருங்க விடாமல் பாத்துக்கோ. அந்த 6 மாத காலத்தில் என்ன நாள் நடக்கலாம்? ஒருவேளை சிவபெருமான் கொடுத்த வரம்படி நீ ஆணாக கூட மாறலாம். என்ன நடந்தாலும் அது கடவுளுடைய விளையாட்டு என்று எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னாரு. சிகண்டனியும் அதற்கு ஒத்துக்க துருபத மன்னன் ரொம்ப சிறப்பா திருமண ஏற்பாடு பண்றாரு. ரண்யவர்மருடைய மவளுக்கும் சிகண்டனிக்கும் ரொம்ப கோலாகலமா திருமணம் நடந்து முடிந்தது. ரண்யவர்மன் துருபதனை பார்த்து கேட்கிறார், 6 மாத காலம் சிவபெருமானுக்கு விரதம் சொல்றீங்க, சரி, ஒரு 4 நாட்களுக்கு மட்டும் என்னுடைய மருமகனான சிகண்டனிய என்னுடைய நாட்டிற்கு அழைத்து கொண்டு போய் விருந்து உபசரிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. துருபத மன்னனுக்கு மறுப்பு தெரிவிக்கவே முடியவில்லை. சிகண்டனி கிட்ட எச்சரிக்கை செய்து அனுப்பி வைக்கிறார். ரண்யவர்மருடைய அரண்மனையில் சிகண்டனிக்கும் ரண்யவர்மருடைய புதல்விக்கும் ரொம்ப கோலாகலமா விருந்து நடக்குது. ரண்யவர்மருடைய மகள் சிகண்டனி ஆண் இல்ல பெண் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே தன்னுடைய தந்தையான ரண்யவர்மரிடம் ஓடி வந்து சொல்றாங்க, தந்தையே, சிகண்டனி ஆண் கிடையாது, பெண் அப்படின்னு சொல்லவும் ரண்யவர்மருக்கு கடும் கோபம் வந்தது. உடனே சிகண்டனியை கூப்பிட்டு கேட்கிறார், நீ ஆண் இல்லையாமே, பெண் தான் என்று என்னுடைய மகள் சொல்கிறார், இது எந்த விதத்தில் நியாயம்? என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறார். ஆனா இந்த சூழ்நிலைய சிகண்டனி ரொம்ப தெளிவா கையாண்டாங்க. ரண்யவர்மரே, உங்களுடைய மகள் வேற யாரையோ காதலிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் என் மேல அபாண்டமா பழி போடுறாங்க அப்படின்னு கோப கனலோட சிகண்டனி அங்க இருந்து தேர்ல கிளம்பி போயிட்டாரு. ரண்யவர்ம சும்மா விடுவாரா? பின்னாடியே போறாரு. பாஞ்சால நாட்டுக்கு போய் தன்னுடைய மகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக படைபலத்தோட போறாரு. ஆனா கிளம்புன சிகண்டனி பாஞ்சால நாட்டுக்கு போகாம காட்டுக்கு போயிட்டாரு. இனிமேல் இந்த அவமானத்தோட உயிர் வாழ்வதில் அர்த்தமே கிடையாது. உயிரை விட வேண்டியதுதான். உரிய நேரத்தில் கிட்டாத சிவன் அருளால் இனிமேல் என்ன பயம் அப்படின்னு சொல்லி அந்த காட்டுல ஒரு குகைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அதற்கு அடியில் இரவு பகல் பாராமல் ஒரே நிலையில் அமர்ந்து உண்ணா நோன்பு இருக்கிறாள் சிகண்டனி. அந்த குகையில் குபேரனுக்கு வேண்டப்பட்ட ஒரு எச்சன் வாழ்ந்துட்டு வந்தாரு. சிகண்டனிய பணிவோடு விசாரித்தார். சிகண்டனி தன்னோட வரலாறு எல்லாத்தையுமே சொல்றாரு. அந்த எச்சன், இவ்வளவுதானா? நீ கவலைப்படாத, நான் குபேரனுக்கு வேண்டப்பட்டவன். என்னால உனக்கு ஒரு வரம் கொடுக்க முடியும். அதாவது உன்னுடைய பெண்மையை நான் வாங்கிட்டு என்னுடைய ஆண்மையை உனக்கு கொடுக்க முடியும். ஓராண்டுக்குள் நீ மறுபடியும் வந்து என்னுடைய ஆண்மையை எனக்கே நீ திருப்பி கொடுக்கறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தா அந்த குறுகிய காலத்துக்கு நான் உன்னை ஆணாக மாற்றுகிறேன் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட சிகண்டனிக்கு ரொம்பவே சந்தோஷம். ஓராண்டுல என்ன நாள் நடக்கலாம்,
இந்த எச்சனை தன்னை காக்க வந்த சிவபெருமானா நினைச்சு வணங்க ஆரம்பிச்சாங்க. அந்த எச்சன் சிகண்டனி தலையில் கை வைத்து மந்திரம் சொன்னாங்க. அடுத்த நொடியே சிகண்டனி ஆணாக மாறினாங்க, அந்த எச்சன் பெண்ணாக மாறினாங்க. உடனடியா சிகண்டனி தன்னுடைய நாடான பாஞ்சால நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். அங்கு ரண்யவர்மனையும் அவருடைய படைகள் சூழ்ந்து இருப்பதையும் சீத்திரத்தோடு ரண்யவர்மர் இருப்பதையும் பார்த்தார். தன்னுடைய பெற்றோர்கள் முன்னிலையிலும் தன்னுடைய நாட்டு மக்கள் முன்னிலையிலும் தன்னுடைய மாமனார் ரண்யவர்மர் முன்னிலையிலும் சிகண்டனி கம்பீரமா சொல்றாரு, ரண்யவர்மரே, மாமனார் என்றால் தந்தை ஸ்தானம் தானே, அப்படி இருக்க உங்கள் மாப்பிள்ளை மேல் இப்படி ஒரு அபாண்டமான பழி சுமத்தலாமா? என்னுடைய நாட்டு மக்கள் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அவசரப்பட்டு படையெடுத்து வந்துட்டீங்க. நீங்க வேணா உங்க நாட்டு மருத்துவ குழு வச்சு என்ன பரிசோதனை பண்ணி பாருங்க. எங்க நாட்டு மருத்துவர்கள் தேவை கிடையாது, நான் சோதனைக்கு தயார் அப்படின்னு கம்பீரமா சொன்னாரு. உடனே ரண்யவர்மருடைய நாட்டு மருத்துவர்கள் சிகண்டனிய சோதனை பண்ணி பார்த்தாங்க. ரண்யவர்மர் கிட்ட சொல்றாங்க, மன்னா, சிகண்டனி ஆந்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரண்யவர்மருக்கு ரொம்ப அவமானமா போச்சு. தன்னுடைய மருமகனான சிகண்டனி கிட்டையும் அவர் பெற்றோர்கள் கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறார். அடுத்து தன்னுடைய மகளை தாறுமாறா திட்டினார். அப்ப சிகண்டனி குறுக்கிட்டு, ரண்யவர்மரே, ஒரு முறை நடந்தது நடந்துருச்சு, பழச பற்றி பேசுவதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்க மகளை எல்லாரும் முன்னிலையில திட்டாதீங்க, ஏன்னா அவங்க இனிமே உங்களுடைய மகள் மட்டும் கிடையாது, என்னுடைய மனைவியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரண்யவர்மருடைய மகளை கூப்பிட்டு சிகண்டனி அரண்மனைக்குள்ள போயிட்டாரு. இப்படியே ஓராண்டு காலம் போயிடுச்சு. எச்சன் கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கோம் இல்லையா, ஓராண்டு காலத்தில் கண்டிப்பா வந்து தன்னுடைய ஆண்மையை திருப்பி கொடுத்துடுவேன் அப்படின்னு. அதனால சிவபெருமான வணங்கிட்டு சிகண்டனி யாருக்கும் தெரியாமல் காட்டுக்கு போனாரு. அங்க பெண்ணாக இருந்த எச்சனை பார்த்து சிகண்டனி சொல்றாரு, எச்சனே, நீ எனக்கு பெரிய உதவி பண்ணிட்ட. இப்ப ஓராண்டு காலம் முடிஞ்சிருச்சு. நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி என்னுடைய ஆண்மையை எடுத்துக்கோ, உன்னுடைய பெண்மையை நீ திருப்பி கொடுத்துரு அப்படின்னு நன்றியோட கேட்கிறார். இதை கேட்ட அந்த எச்சன் கலகலன்னு சிரிச்சிட்டு சொல்றான், அப்பனே சிகண்டனி, என்னுடைய இரக்கத்தின் காரணமாகத்தான் நான் உனக்கு என்னுடைய ஆண் தன்மையை கொடுத்தேன். நான் பெண்ணாயிட்டேன். நீ விடைபெற்று போன கொஞ்ச நாளே என்னுடைய தலைவனான குபேரன் இங்க வந்தாரு. என்னுடைய நிலைமையை பார்த்து கோபப்பட்டார். இறக்கப்படுவதற்கு ஒரு அளவு இல்லையா, இனிமேல் நீ பெண்ணாகவே இரு அப்படின்னு சபிச்சுட்டு போயிட்டாரு. நல்ல நோக்கத்தோடு செய்த செயலுக்கு இப்படி ஒரு சாபமா அப்படின்னு கதறினேன். அதை பார்த்துட்டும் மனம் இறங்கிய குபேரன் சொன்னாரு, நீ யாருக்கு உன்னுடைய ஆண் தன்மையை விட்டு கொடுத்தாயோ அவர் இறந்ததற்கு பிறகு நீ மறுபடியும் ஆனாவாய் அப்படின்னு சாப விமோச்சனம் கொடுத்தாரு. நீ ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன், அதுதான் என்னுடைய பிரார்த்தனை. ஏன்னா நான் பெண்ணாக இருப்பதால் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஒரு பெண் அடையக்கூடிய அத்தனை சுப துக்கங்களையும் அனுபவபூர்வமாக அறிவதற்கு இது எனக்கு ஒரு வாய்ப்பாதான் இருக்கு. வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் விசித்திரமா தான் இருக்கு. நீயும் நானும் ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கிறது கடவுளுடைய சித்தம் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்கவும் சிகண்டனைக்கு இன்னும் சந்தோஷம். எச்சனுக்கு மனமாற நன்றியை தெரிவித்து விட்டு தன்னுடைய நாட்டுக்கே மறுபடியும் போயிட்டாரு. சிகண்டனி நடந்த விஷயத்த தன் தாய் தந்தையரும் சொல்லவும் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த சூழ்நிலையில் தான் சிகண்டனி தன்னுடைய பிறப்பின் காரணத்திற்கான நேரம் ஆரம்பித்து விட்டது அப்படிங்கறத உணர்ந்தாங்க. போன பிறவியில அம்பையா இருந்தப்போ துருபத மன்னனுடைய அரண்மனையில் ஒரு மலர் மாலையை விட்டுட்டு போனாங்க இல்லையா, இப்ப சிகண்டனியா மறுபிறவி எடுத்து அதே மலர் மாலையை எடுத்து தன்னுடைய கழுத்துல மாட்டிக்கிட்டு பீஷ்மரை கொல்றதுக்கு ஆயத்தமானாங்க. இப்பதான் மகாபாரத போருக்கான நேரம் நெருங்குது. கிருஷ்ணர் கிட்ட சிகண்டனி கேக்குறாங்க, கிருஷ்ணா, போர்ல பெண்கள் பங்கேற்க கூடாதாமே அப்படின்னு கேட்டாங்க. உடனே கிருஷ்ணர் சொல்றாரு, சிகண்டனி, நீ ஆணா இல்ல பெண்ணா? நீ ஆண் என்பதுதான் உண்மை என்றால் பெண்கள் யுத்த காலத்தில் கலந்துக்க கூடாது அப்படிங்கறத பத்தி உனக்கு என்ன கவலை அப்படின்னு கேட்டாரு. இதை கேட்கவும் சிகண்டனிக்குள்ள இருந்த குழப்பம் தீர்ந்து விட்டது. ஒரு வழியா மகாபாரத போர் தொடங்கிடுச்சு. போரோட 3வது நாள் சிகண்டனி பீஷ்மரை தேடி போய் அவர் முன்னாடி நின்னு போருக்கு அழைக்கிறாங்க. அப்ப பீஷ்மர் சொல்றாரு, நான் பெண்களோடு போரிடுவதில்லை அப்படின்னு சொல்லி சிகண்டனியை நிராகரிச்சாரு. 3வது நாள் போருக்கு பிறகு சில நாட்கள் பீஷ்மரும் சிகண்டனையும் எதிரெதிரே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. கடைசியில 9ஆம் நாள் போர் அன்னைக்கு இரவு தர்மரு கிருஷ்ணரும் பீஷ்மரை சந்திச்சு சொல்றாங்க, நீங்க அநீதி பக்கம் நிக்கிறீங்க, தர்மம் வெல்ல நீங்க தடையா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அத புரிஞ்சுகிட்ட பீஷ்மர் சொல்றாரு, தர்மம் வெல்ல நான் ஒரு நாள் தடையா இருக்க மாட்டேன், எனக்கு தர்மம் தான் வெல்லணும்.
நாளைக்கு சிகண்டனியை என் முன்னாடி நிறுத்துங்க, நான் வீழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு. அடுத்த நாள் போரன்று அர்ஜுனனுடைய தேரில் சிகண்டனியும் போறாங்க. பீஷ்மருக்கு எதிரே அந்த தேர் நிக்குது. அந்த நிமிஷத்துல பீஷ்மருக்கு சிகண்டனி அம்பையா தெரிஞ்சாங்க. போன பிறவில அம்பை பீஷ்மருடைய அரண்மனையிலிருந்து எந்த சபதத்தோடு போனாங்களோ அதே கோப கனலோடு கண்களில் அதே அக்னியோட சிகண்டனி அம்பையா பீஷ்மருடைய கண்ணுக்கு காட்சி கொடுத்தாங்க. சிகண்டனி சொல்றாங்க, பீஷ்மா, உன்னாலதான் என்னுடைய வாழ்க்கைய தொலைச்சிட்டேன். இந்த பிறவி எடுத்ததே உன்னை அழிக்கிறதுக்காகத்தான். எடவில்ல, விடு அம்ப அப்படின்னு கத்தினாங்க. அடுத்த நொடிய பீஷ்மர் அம்ப கீழே போட்டுட்டாரு. நான் தான் பெண்களோடு போரிடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நிராயுத பாணியா நின்னாரு. சிகண்டனி சொல்றாங்க, பெண்ணுடைய வாழ்க்கையை அளித்த உன்னை அளிப்பதால் எனக்கு எந்த பாவமும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பு எய்தினாங்க. 5 முறை அம்பு எய்தினாங்க. அடுத்த கிருஷ்ணரின் கூற்றுப்படி அர்ஜுனன் அழுதுகிட்டே பீஷ்மர் மேல அம்பு எய்துறாரு. பீஷ்மருடைய தலையை தவிர மற்ற எல்லா பாகங்களிலும் அம்பு நிறைந்திருந்தன. அம்பு படுக்கையில் பீஷ்மர் அப்படியே விழுந்துட்டாரு. பாத்தீங்களா, பீஷ்மருடைய அவசர முடிவால் அம்பை பாதிக்கப்பட்டாங்க. அம்பை தன்னுடைய காதலனாலையும் பெற்ற தந்தையாலையும் புறக்கணிக்கப்பட்டாலும் தன்னுடைய இந்த அவல நிலைக்கு காரணமான பீஷ்மரை பழி வாங்கணும்னு விடாமுயற்சியுடன் இந்த பிறவியில இல்லைனாலும் மறுபிறவி எடுத்து சாதிச்சிட்டாங்க. மாவீரரான பீஷ்மர் பெண் தானே அப்படின்னு சாதாரணமா நினைச்சிட்டாரு. ஆனா அவருடைய இறப்பு அந்த பெண்ணால் தான் நிகழ்ந்தது. அதனால ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி சிந்திச்சு எடுத்தா பின்வரும் பாதிப்புகள் குறையும்.